உனக்கு விரோதமாய் இருக்கிறதை உங்கள் பட்சத்தில் மாற்றுவார், உங்களுக்கு விரோதமாய் எழும்புவதை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். புகழ்பெற்ற பில்லி கிரஹாம் உடைய லைப்ரரி, அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை இங்கே அழகாக பிடித்து வைத்திருக்கிறார். I'm so glad I'm standing in North Carolina, in Charlotte, where Billy Graham's legacy is there. He used to live here. He was raised as a farm boy. அவர் ஒரு கிராமத்து பையனாக எழும்பினவர். He was able to counsel presidents of the United States of America. And what a legacy, what a life, impacting millions of people, not just in America. உலகம் முழுவதும் இருக்கிற stadiums அவர் fill பண்ணார். Stadiums were filled with people, and when he would bow down his head and call the altar call, ஆயிரக்கணக்கில் இல்லைங்க, லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவிந்தார். ஆனால் ஒரு முறை அவர் நியூயார்க்ல he was going to minister in New York, and some people had carried weapons into the meeting and with the wrong intentions. ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, when he preached to the people, guess what happened? The people who carried weapons, அவர்கள் கையில வச்சிருந்த துப்பாக்கியை கொண்டு வந்து and placed it and repented and accepted Jesus. What a life. Today God wants to let you know, no weapon formed against you shall prosper. You have the word of God in you. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக யாரோ ஏதோ செய்றாங்க, யாரோ மந்திரம் பண்றாங்க, என்னமோ பண்றாங்க. நீங்க ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம் இப்படியாக வேதத்தில் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். 1957 அவர் அன்னைக்கு மரித்திருக்கிறதுக்கு அவர் விரோதமா துப்பாக்கி கொண்டு வந்தது. ஆனா அவர் 99 இயர்ஸ் கர்த்தர் உயிரோடு காப்பாற்றி அவரை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு 2018 அழைத்துக் கொண்டார். Can you imagine what a wonderful God we serve? அவர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் வாளாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். He will be your rear guard. He will be your friend warrior. He will guide you and he will protect you. உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்கள் லைஃபை ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 1957 பில்லி கிரஹாமுடைய ஜீவனை பாதுகாத்ததுக்கு பிறகு ஏராளமான பேரை அவர் மூலமாய் தொட்டாரு. God is going to use you. Your life will be a blessing, will be a testimony. I'm signing off from Billy Graham Library. God bless you. Have a wonderful day. No weapon will prosper. You will prosper in the name of Jesus. Amen.